இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் உள்ள ஃபஸ்ட் லெசன் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு அறிமுகமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவை முன்னை காட்டிலும் அதிகமாக சுரண்டுவதற்காகவும் கட்டுப்படுத்துவதற்காகவும் இந்திய அரசியலை பொருளாதாரத்தை ஒருமுகப்படுத்துவதில் ஆங்கிலேயர் வெற்றி பெற்றனர். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய நாட்டை ஏற்கனவே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலமாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்புறம் இன்னும் நம்மளை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம இந்தியாவை சுரண்டணும் கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக இந்திய அரசியலையும் பொருளாதாரத்தையும் நம்ம கையில் எடுத்தால் தான் இந்தியா நம்ம கண்ட்ரோல் கீழே கொண்டு வர முடியும். அப்போ தான் இந்தியாவில் உள்ள நிறைய வெல்த்தை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக அவங்க நம்ம அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு ஆங்கிலேயர் முடிவு பண்ணுறாங்க. அந்த மாதிரி முடிவு பண்ணி அதில் அவங்க ஜெயிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, 19ஆம் நூற்றாண்டில் இதன் விளைவாக நம்மளுக்கு நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றுது. அந்த சீர்திருத்த இயக்கங்கள் யார் மூலமாக தோன்றுதுன்னா, மேலை நாட்டு கல்வி, அதாவது வெஸ்டர்ன் எஜுகேஷன் படித்த இந்திய வர்க்கம் ஒன்று உருவாகுது. அவங்க தான் இந்த 19ஆம் நூற்றாண்டில் நிறைய சீர்திருத்த இயக்கங்கள் கொண்டு வராங்க. அந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மேலை கல்வி பயின்ற இந்தியர்கள் குடிமை உரிமைகளுக்காக முன்வைத்த வேண்டுகோள்கள், சமர்ப்பித்த மனுக்கள், இதெல்லாம் தான் அந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அதாவது 1915 தான் நம்மளுக்கு தெரியும், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அவர் 1919 இந்திய தேசிய இயக்கத்துக்கு தலைமையேற்றார். ஸோ இந்த இது முக்கியம். காந்தி எப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா 1915 வந்திருக்காரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு அவர் எப்போ ஹெட்டாக இருக்கார் அப்படின்னா 1919. ஸோ அப்போத்துலேருந்து தான் இந்த இந்திய தேசியம் அப்படிங்கிறது மக்கள் இயக்கமாக மாறுது. அது அவர் வரதுக்கு, காந்தி இந்தியா வரதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன சீர்திருத்த இயக்கங்கள் அங்கங்கே பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சீர்திருத்த இயக்கங்கள் அங்கங்கே தோன்றியிருக்கு. ஒரு மக்கள் இயக்கமாக மாறினது எப்போனா 1919 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு நம்ம காந்தி தலைமை தாங்கினதுக்கு அப்புறம் தான். நெக்ஸ்ட்டு தேசியம் அப்படின்னா என்னென்னு இந்த ஒரு சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. தேசியம் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தவங்க அவங்களோட நாட்டுக்கு விசுவாசமாகவும் பக்தியோடு இருக்கிறது தான் தேசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மித்த நாட்டை விட தன்னோட நாட்டை உயர்வான இடத்துல வச்சுக்கிட்டும், மித்த நாட்டை ஒரு போட்டியை நினச்சிக்கிட்டு தன்னோட நாட்டோட பண்பாடையும் வளர்ச்சியையும் அதை எப்படி நம்ம முன்னேற்றலாம் அப்படிங்கிறத வச்சு கொண்டு வரது தான் தேசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் வரதுக்கு முன்னாடியே தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திர பால், லாலா லஜ்பத் ராய், பாலா கங்காதர் திலக், இந்த மாதிரி நிறைய பேர் பிரிட்டிஷ் நம்மளை எப்படி சுரண்டுறாங்க அப்படிங்கிறதுக்கான அதை நம்ம இந்திய மக்களுக்கு தெரிவிக்கணுங்கிறதுக்கான முயற்சிகளை நிறைய எடுத்திருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரிட்டிஷ் நம்ம எப்படி சுரண்டாங்க, அதுக்கப்புறம் மேலை நாட்டு கல்வி நம்ம இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதை எப்படி ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி விஷயங்களை இந்த லெசனில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமூக பொருளாதார பின்னணி, சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கலாக சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்தியன் நேஷனலிசம்க்கான சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்ட், அதாவது இந்திய தேசியம் எப்படி உருவாச்சு, எல்லோரும் எப்படி ஒன்றா சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிர்த்தா எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஃபஸ்ட்டே நம்ம அவங்கள எதிர்க்கவே இல்லை, எப்படி நம்ம எதிர்க்க ஆரம்பித்து மொத்தமாக நம்ம ஆங்கிலேயர்களை எதிர்த்தோம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நம்ம ஆங்கிலேயர் எதிர்க்கிறது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு புதிய நிலவுடைமை உரிமைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள். அதாவது ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியா ஏற்கனவே அந்த இந்தியாவை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் ஃபாலோ பண்ண மரபு சார்ந்த நிலவுடைமை உரிமைகளை ஃபாலோ பண்ணாமல் அவங்க ஒரு புதுசாக 2-3 ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. நிலம் சம்மந்தமான உரிமைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால என்ன ஆகுனா, விவசாயிகளுக்கு பஞ்சம், வறட்சி இதெல்லாம் ஏற்பட்டுரும். அவங்களோட சுய தொழில்களுமே பாதிக்கப்பட்டுச்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடனை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த கடன் அடைக்கிறதுக்காக கடைசியில் அவங்களோட நிலத்தையே அவங்க விற்கிற மாதிரியான நிலைமையும் வந்துச்சு. அதான் இதில் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவின் மரபு சார்ந்த நிலவுடைமை முறையை ஆங்கிலேயர் சிதைத்தனர். ஆங்கிலேயருக்கு முந்தைய காலங்களில் நிலவு வரியானது விவசாயிகளுடன் விளைச்சலை பகிர்ந்து கொள்வதாக அமைந்திருந்தது. ஸோ ஆங்கிலேயரோட ஃபஸ்ட் இதுவுமே எப்படி இருந்துச்சுன்னா, விவசாயிகளோட விளைச்சலை இப்போ ஒரு 10 கிலோனா அந்த 10 கிலோலேருந்து ஒரு 2 கிலோ எங்களுக்கு தரணும், அந்த மாதிரி தான் விளைச்சலை பகிர்ந்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ஆங்கிலேயர்கள் எதனா அவங்க கருத்தில் எடுத்துக்கலாம், வீழ்ச்சி, இப்போ விலைகளில் வீழ்ச்சியாக இருக்குது, இப்போ வறட்சியாக இருக்குது, பஞ்சமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த நிலத்திலேருந்து அந்த வரி வாங்குறதை மாற்றணும். ஆனால் ஆங்கிலேயர்கள் அதுக்குள்ளே போகல, வறட்சியாக இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருந்தாங்க. இதே நம்ம முன்னாடி ஆங்கிலேயருக்கு முன்னாடி ஆட்சி பண்ண மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வறட்சி பஞ்சம் அப்படின்னா நிலவரிகளை குறைக்கிறது, இல்லைனா அந்த பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு ஏற்றுமதி பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த பயிர்களை ஏற்றுமதி பண்ணாமல் உங்களோட பஞ்ச காலமாக இருக்குன்னா அதை உங்களோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஏற்றுமதி பண்ண வேணாம், அந்த மாதிரி சொல்கிறது அப்படிலாம் இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் அதெல்லாம் அவங்க கருத்திலே எடுத்துக்கல. அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க.
இப்போ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேலும் கடனை அடைப்பதற்காக விற்பனை செய்வது என்பது பழக்கமானது. வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை நிலவுரிமையாளர்களுக்கு முன்பணம் வழங்க ஊக்குவித்து, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிலவுரிமையாளர்களுக்கு நீங்கள் வந்து முன்பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி அப்போ அவங்க வரி அடைக்க முடியாத சமயத்தில் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கி கடைசியில் அவங்களால அந்த கடனையும் கட்ட முடியாது. கடனை கட்ட முடியாமல் அவங்க கடைசியில் அவங்களோட நிலத்தையே வந்து இழந்துடுவாங்க. அப்போது அவங்களுடைய சொந்த நிலத்திலே வந்து அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்ணுற நிலைமைக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்பட்டாங்க. கிழக்கிந்திய கம்பெனி அறிமுகம் செய்த புதிய நில நிர்வாக கொள்கையினால் மேலும் 2 முக்கிய பாதிப்புகள் ஏற்பட்டன. ஸோ இது ரொம்ப முக்கியம். மேஜராக 2 முக்கிய பாதிப்புகள் வந்து அவங்க கொண்டு வந்த நில உரிமை கொள்கையினால் வந்து வந்துச்சு. என்னதுன்னா, நிலத்தை வந்து விற்பனை பொருளாக்குவது. இது வந்து ஃபஸ்ட்டு. இன்னொரு பாதிப்பு என்னென்னா, இந்தியாவில் வேளாண்மை வணிகமயமாக்குவது. ஸோ இது ரொம்ப முக்கியம். கிழக்கிந்திய கம்பெனியோட நில நிர்வாக கொள்கையினால் 2 பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. என்ன ஆச்சுன்னா வந்து, நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாச்சு. அதே மாதிரி வேளாண்மையை வந்து வணிகமயமாக ஆக்கிட்டாங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்பு இந்தியாவில் நிலத்தில் தனி சொத்துரிமை என்பது இல்லை. ஸோ ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி நிலத்துக்கு வந்து இது இவங்க நிலம் அவங்க நிலங்கிற தனி சொத்துரிமை அப்படின்னா கிடையாது. அப்போ அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிலம் வந்து ஒரு சாராருக்கு மட்டும் இது வந்து இவங்களோட நிலம் அவங்களோட நிலம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கப்பட்டு அந்த நிலத்தை வந்து குத்தகைக்கு விடப்படும். அப்போ அந்த நிலத்தோட உரிமையாளர்கள் வந்து நகரத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த நகரத்தில் இருந்துக்கிறவங்க அதோட வரியை மட்டும் இவங்க வந்து இந்த குத்தகைக்கு எடுத்த விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கிக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. இம்முறையால் ஒரு புது வகையான நிலப்பிரபு வர்க்கம் அப்படிங்கிற ஒரு வர்க்கமே வந்து உருவாச்சு. புதிய நில வருவாய் முறைகள் அறிமுகமாக பின்னர் அவர்கள் சந்தைக்கு தேவையானதை மட்டுமே உற்பத்தி செய்தனர். ஸோ புதிய நில வருவாய் முறை அறிமுகமானதுக்கப்புறம் சந்தைக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன சாப்பாடு தேவை அப்படிங்கிறத பொறுத்து அவங்க வந்து பயிர் செய்வாங்க. ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் கொள்கைப்படி சந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் கொண்டு வந்தாங்க. நிலம் விற்பனை சரக்காக மாற்றப்பட்டது. வேளாண்மை வணிகமயமாக்கப்பட்டது. விவசாயிகளின் வாழ்க்கை நிலை எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. ஸோ இந்த மாதிரி இவங்க கொண்டு வந்த கொள்கையினால் நில நிர்வாக கொள்கையினால விவசாயிகளோட வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா எந்த மாற்றமே ஏற்படலை. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் வந்துச்சு. இதனால தான் விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, விவசாயிகள் வந்து ஒரு மனு கொடுக்குறது அந்த மாதிரி அமைதியான வழியில் பண்ணாங்க. அமைதியான வழியிலையும் நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த ஏகாதிபத்திய அரசை வந்து எதிர்க்க ஆரம்பித்தாங்க. கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினை கலைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, வணிக கொள்கைக்கு வந்து கட்டுப்பாடற்ற வணிக கொள்கை வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட வந்து இருந்துச்சு. அப்புறம் தொழில் நீக்க செயல்பாடுகள். 3வது வந்து இந்திய கைவினைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டதை தொடர்ந்து கம்பெனி பின்பற்றி, அதாவது இங்கிலாந்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து நடந்திருக்கும். அதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவிலையும் வந்து ஏற்கனவே இருக்கிற தொழில்கள்லாம் நீக்கிடுவாங்க. இந்தியாவில் வந்து நிறையா தொழில்கள் வந்து நீக்கப்பட்டுச்சு. அதனால் அதிகமாக பாதிப்படைஞ்சது யாருன்னா, அந்த கைவினைஞர்கள் வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த தொழில் நீக்கப்பட்டது வந்து எது வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படின்னா வந்து முதல் உலகப் போர் வரைக்குமே வந்து இது தொடர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆங்கிலேய அரசு வந்து கட்டுப்பாடுகளற்ற சுதந்திர வணிகம், லேசி ஃபேர் அப்படிங்கிற கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அது மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இவ்வளோ தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும், இவ்வளோ தான் இம்போர்ட் பண்ணணும் இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் இந்தியாவிலேருந்து வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பருத்தி, சணல், பட்டு, கச்சா பொருட்கள் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து தான் போச்சு. கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்கிறதுக்கான ஒரு இடமாக வந்து இந்தியா வந்து மாறுச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு அனுப்பிடுவாங்க அந்த ரா மெட்டீரியல்ஸ்னால். அனுப்பிட்டு அங்கேருந்து சந்தைக்குள்ள விற்கப்படுற பொருட்களாக வந்து, அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக வந்து மாற்றி சந்தையில் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இது யாருக்கு வந்து லாஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப வந்து லாஸாக வந்து இருந்துச்சு. இந்திய கைத்தறி நெசவு துணிகளை காட்டிலும் இறக்குமதி செய்யப்பட்ட துணிகள் குறைந்த விலையில் கிடைத்தன. அப்போ அவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து கொண்டு வர துணி வந்து ரொம்ப கம்மியான விலையில் வந்து அவங்க வந்து விற்றதுனால இந்தியர்கள் செய்கிற கைத்தறி நெசவு துணிகள் வந்து அந்தளவுக்கு வந்து விற்கப்படலை. இந்தியா வந்து கைத்தறி நெசவில் இந்திய அளவுலையும் சரி உலக அளவுலேயும் வந்து புகழ்பெற்றிருந்துச்சு. இப்போ இந்த இங்கிலாந்துலேருந்து வந்த அந்த பொருட்கள்னாலையும் அவங்களுடைய துணிகள்னாலையும் இவங்களோட பொருட்கள் வந்து சந்தையில் வந்து அந்த அளவுக்கு வந்து விலை போகலை. இதனால் வந்து யார் பாதிக்கப்பட்டனா, நெசவாளர்கள், பருத்தி இலை ஆடை தயாரிப்பாளர், தச்சர், கொள்ளர், காலணிகள் தயாரிப்போர், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. கச்சா பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான இடமாக இந்தியா வந்து மாறிடுச்சு. இங்கிலாந்தில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி, அங்கே இங்கிலாந்தில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான இண்டிகோ அப்படின்னா வந்து அவுரி, அந்த பயிர், அதாவது அது ஒரு சாயம் கொடுக்குற ஒரு பயிர், அதை அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதை வந்து இந்தியாவில் வச்சு இங்கேருந்து ஏற்றுமதி செய்வாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பயிர்கள்லாம் மித்த பயிர்களை சாப்பிட்றதுக்கு தேவையான பயிர்களை விளைவிக்காமல் நீங்கள் வந்து இந்த பயிர்களை விளைவிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய விவசாயிகளை வந்து கட்டாயப்படுத்த ஆரம்பித்தாங்க.
அப்போ அப்படி அவங்க கட்டாயப்படுத்தினதுனால உணவு பற்றாக்குறை வந்து இங்கே நம்ம இந்தியாவில் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதில் ஒன்று தான் இண்டிகோ கழகம். 1859 60ல் வங்காளத்தில் தான், அதாவது வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து இந்த இண்டிகோ கழகம் வந்து நடந்திருக்கும். கம்பெனியின் அடக்குமுறை கொள்கைக்கு எதிரான இந்திய விவசாயிகளோட ஒரு எதிர்வினை தான் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான பெரும்பகுதியான, அதாவது இந்தியாவில் ஐரோப்பியர்களுக்கு சொந்தமான இடத்துல வந்து அங்கே உள்ள நம்மளுடைய இந்திய விவசாயிகளை வந்து நீங்கள் வந்து அவுரி வந்து விதைங்க, பயிரிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியுமே அந்த இந்திய விவசாயிகள் குத்தகைக்கு தான் அந்த இடத்த எடுத்திருப்பாங்க. இந்த இடத்த நீங்கள் குத்தகைக்கு எடுத்தீங்கன்னா நீங்கள் அதில் அவுரி தான் பயிரிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து இந்த அவுரிங்கிறது என்னன்னா, துணிக்கு சாயம் தயாரிக்கப்படுத்தப்படும் ஒரு செடி தான் வந்து இது. சிறியதோர் தொகையை முன்பணமாக பெற்றுக்கொள்ளவும் சாதகமற்ற ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளவும் இந்திய விவசாயிகள் கட்டாயப்படுத்தினர். முன்பணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சரி கொஞ்சோண்டு அமௌண்ட்டை வந்து முன்பணமாக கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் அந்த பயிரை பயிரிட்டு அவங்க அறுவடை பண்ணும்போது அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பாங்களா அப்படின்னாலும் கிடையாது. கொஞ்சோண்டு அமௌண்ட் கொடுத்து தான் அதை வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. அவருக்கு பண்ணையார் கொடுக்கும் விலையோ சந்தை விலையை விட, அந்த பண்ணையார் அதாவது அவங்க கொடுக்குற விலை வந்து அந்த சந்தையில் அது விற்கிற விலையை விட ரொம்ப கம்மியான விலை தான் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. இதனால் இப்படி அவங்க கம்மியாக கொடுக்கறதுனால அவங்க அந்த குத்தகைக்கு தேவையான குத்தகைக்கு எடுத்துருப்பாங்க அந்த நிலத்தை, அதுக்கான வரியை கூட அந்த விவசாயிகளால் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கடனுக்கு போய் அவங்க வந்து கடன் வாங்க ஆரம்பிப்பாங்க. ஆட்சியாளர் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்வர் என்ற நம்பிக்கையில் விவசாயிகள் அதிகாரம் மனுக்களை எழுதி அமைதியான முறையில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களால வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வந்து அதுக்காக எடுக்கலை. அதனால 1959 60 மேற்கொள்ளப்பட்ட இந்த இண்டிகோ புரட்சியின் மூலம் விவசாயிகள் பண்ணையார்களை வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றினர். அப்போ வந்து இண்டிகோ புரட்சினால என்ன ஆச்சு அப்படின்னா, வடக்கு வங்காளத்தில் இருக்கிற பண்ணையார்கள் எல்லாமே வந்து வெளியேற்றப்பட்டாங்க. அதுதான் வந்து இண்டிகோ புரட்சியோட முடிவு. பஞ்சங்களும் இந்தியர்கள் ஆங்கிலேயரின் கடல் கடந்த காலனிகளில் குடியேறுதலும். ஸோ இந்தியாவில் வந்து எந்தெந்த மாதிரி பஞ்சம் வந்துச்சு, எப்படி வந்து இந்தியர்கள் வந்து இப்போ இந்தியா நம்ம வந்து ஆங்கிலேயரோட ஒரு காலனியில் ஒரு பார்ட்டு தான் நம்மளை மாதிரி இன்னும் நிறைய நாட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து காலனிகள் வந்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து ஆங்கிலேயரோட மித்த காலனிகளுக்கு வந்து இந்தியர்கள் போகிறதுக்கு வந்து என்னென்ன காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம பார்ப்போம். பஞ்சங்கள் இந்தியாவில் மேன்மேலும் தொழில் நீக்கம் செய்யப்பட்ட நாடாக மாறியது. அப்போ அதில் வந்து தொழில் நீக்கம் செய்யப்பட்டதுனால நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம், கைவினை தொழிலாளர்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இது ஒன்று. இன்னொன்று ரீசன் என்னென்னா, பஞ்சம் வரதுக்கு நீர்ப்பாசனத்துக்கு தேவையான விஷயங்களை வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நிலவரியும் வந்து ஒரு காரணம். ஸோ தொழில் நீக்கம் செய்யப்பட்டது, நீர்ப்பாசன ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்தது, நிலவரி, இது 3 காரணமாகவும் வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் வருகைக்கு முன்னாடி வந்து வரி விலக்கு வந்து இருந்துச்சு. அதாவது விலை வந்து தானியங்களோட விலைகளை வந்து முறைப்படுத்துறது. பஞ்சத்துக்கு இப்போ வந்து ஒரு இடம் வந்து பஞ்சம் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து உணவு வந்து உணவு உற்பத்தி வந்து ஏற்றுமதி செய்யாமல், உணவு தானியங்களை வந்து ஏற்றுமதி செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து தலையிடா கொள்கை அப்படிங்கிறத வந்து பின்பற்றுறாங்க. தலையிடா கொள்கை என்னென்னா, பஞ்சம் வந்தாலும் எது வந்தாலும் அவங்க வந்து நிர்வாக உரிமைகளில் வந்து அவங்க வந்து தலையிட மாட்டாங்க. என்ன நாங்கள் சொன்னோமோ அந்த வரையும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் வந்து என்னாச்சுன்னா வந்து மக்களுக்கு வந்து பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பட்னியால் நிறைய பேர் வந்து வாடினாங்க. 1770 1900 வரைக்கும் உள்ள காலத்தில் வந்து 25 மில்லியன் பேர் வந்து பஞ்சத்தால் வந்து உயிரிழந்திருக்காங்க. சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 1793 இருந்து 1900 வரை அந்த காலப்பகுதியில் வந்து போர்களில் மரணம் அடைஞ்சவங்களை விட வந்து பஞ்சத்தில் மரணம் அடைஞ்சவங்க வந்து அதிகம்னு சொல்கிறாங்க. அதாவது 1793 1900 வரைக்கும் இந்த காலப்பகுதியில் போர்களால் மரணம் அடைஞ்சவங்க வந்து 5 மில்லியன் பேர். ஆனால் 1891 1900, அதாவது இந்த 10 வருஷத்தில் மட்டுமே 19 மில்லியன் பேர் வந்து பஞ்சத்தால் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ 19ஆம் நூற்றாண்டில் வந்து 19 மில்லியன் பேர் வந்து இறந்துருக்காங்க. மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற இதை வந்து யார் சொல்கிறா, அதாவது இந்த 10 வருஷத்தில் 1891 1900 வரைக்கும் 19 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தால் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதில் இருக்குது அப்படின்னா, மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிக்கையில் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியம். மெட்ராஸ் டைம்ஸுங்கிற பத்திரிக்கையில் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருக்காரு. இதில் துயரம் யாதெனில் பட்டினியால் மக்கள் மடிந்து கொண்டிருந்த நிலையில். இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன, இப்போ இவ்வளோ மக்கள் வந்து பட்டினியால் இருந்திருக்காங்க. இந்த நிலமையில கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவ்வளோ டன் கோதுமையை வந்து இந்தியாவிலேருந்து இங்கே மக்கள் பட்டினியாக இருப்பாங்க. ஆனால் அதே ரீஜியன், அதே பகுதியில் இருக்கிற கோதுமையை வந்து இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செய்வாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் என்ன சொல்கிறாங்கன்னா, 1866 வந்து ஒடிசாவில் வந்து பஞ்சம் வந்திருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ ஒடிசாவில் பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னா 1866 வந்திருக்கும். அப்போ வந்து 1.5 மில்லியன் மக்கள் வந்து பட்டினியால் வாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 200 மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. அப்போ அந்த ஒரிசா பஞ்சத்தோட தூண்டுதல் காரணமாக தான் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து அவர் வாழ்நாள் முழுவதுமே வந்து இந்தியா வந்து ஏன் பஞ்சத்தில் இருக்குது, இந்தியாவோட வறுமை குறித்து ஆராயிறதுல வந்து அவரோட வாழ்நாள் முழுவதையும் அவர் வந்து அர்ப்பணிச்சிருப்பார். இது ரொம்ப முக்கியம். அப்போ இது கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவின் வறுமை குறித்து தனது வாழ்நாள் முழுவதும் ஆய்வை தொடங்கினார்.
அது எதோட காரணமா அப்படின்னா வந்து ஒரிசாவோட பஞ்சத்தோட காரணமாக தான். ஒரிசாவில் பஞ்சம் எப்போ வந்துச்சுன்னா 1866 வந்து வந்துச்சு. அதே மாதிரி மெட்ராஸ்லேயும் வந்து பஞ்சம் வந்திருக்கும். அது எப்போனா 1876 78 வரைக்கும் உள்ளது வந்து மெட்ராஸில் பஞ்சம். அதில் ஏன் பஞ்சம் வந்திருக்கும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து பருவமழை வந்து கரெக்டாக பெஞ்சிருக்காது. மழை வந்து கரெக்டாக பெய்யாததுனால மெட்ராஸில் வந்து பஞ்சம் வந்திருக்கும். அப்பையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்போ அரசு பிரதிநிதியாக யார் இருந்திருப்பானா, லிட்டன் வந்து இருந்திருப்பார். அந்த லிட்டன் என்ன பண்ணுவார், ஒரிசா பஞ்சத்தப்ப எப்படி தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணாங்களோ அதே தலையிடா கொள்கையை மெட்ராஸ் பஞ்சத்தப்பையும் வந்து இந்த அரசு பிரதிநிதி லிட்டன் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். அப்போ மெட்ராஸில் வந்து எத்தனை மக்கள் வந்து பஞ்சத்தால் பலியானாங்க அப்படின்னா 3.5 மில்லியன் மக்கள். ஒடிசாவில் வந்து 1.5 மில்லியன் மக்கள் வந்து பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டாங்க. இங்கே வந்து 3.5 மில்லியன் மக்கள் மெட்ராஸில். ஸோ அப்போ அரசு பிரதிநிதியாக இருந்தவர் லிட்டன். இது வந்து ரொம்ப முக்கியம். அதேமாதிரி ஒரிசா பஞ்சம் எப்போ 1866, மெட்ராஸ் பஞ்சம் 1876 to 78. நெக்ஸ்ட்டு ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள். ஆங்கில பேரரசின் காலனிகள். நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இந்தியா மட்டும் வந்து ஆங்கிலேயர்களோட காலனி கிடையாது. இந்தியா எப்படி ஒரு காலனியாக இருந்துச்சோ அதே மாதிரியே வந்து பல நாடுகளில் வந்து அவங்க வந்து காலனிகள் வந்து ஏற்பட்டிருந்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிலோன், அதாவது ஸ்ரீலங்கா, மொரிஷியஸ், ஃபிஜி, மலேயா, கரீபியன் தீவுகள், தென்னாப்பிரிக்கா, இது எல்லா இடங்கள்லையுமே வந்து ஆங்கிலேயரோட காலனி வந்து இருந்துச்சு. அங்கே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா டீ, அதாவது டீ, காஃபி, காப்பி, தேயிலை, கரும்பு இதெல்லாம் வந்து தோட்டத்தில் வந்து அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு வந்து நிறைய வேலை ஆட்கள் வந்து தேவைப்பட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு 1815, அதாவது இது ரொம்ப முக்கியம், 1815 சிலோன் ஆளுநர் வந்து மெட்ராஸ் மாகாண ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. அப்போ 1815 ஸ்ரீலங்காவோட ஆளுநர் வந்து மெட்ராஸ் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்ய வந்து கூலிகளை வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைங்க, இங்கே வந்து தேவைப்படுது, ஒரு பெரிய தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கான கூலிகளை வந்து அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஆளுநருக்கு எழுதுறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா வந்து சரி இதை பார்த்துட்டு அந்த மெட்ராஸ் ஆளுநர் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒப்பந்த கூலிகளை வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒப்பந்த கூலிகளை அனுப்பணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஊக்கத்தொகை கேட்பாங்க, அதனால் இப்போ வந்து அனுப்ப வேணாம் அப்படின்னு வந்து அதனால் வந்து அந்த மக்கள் வந்து அவங்க சொந்த நிலத்துலேருந்து அவங்க வந்து நகர வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் வந்து சொல்லிடுறாரு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா 1833 1843 இந்த இயரில் என்ன ஆயிடுதுன்னா வந்து பஞ்சம் ஏற்பட்டுருது. இதனால் அரசாங்கம் வந்து எந்த ரிஸ்க்கும் எடுக்காமலே தானாகவே இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து நாங்கள் வந்து ஒப்பந்த கூலிகளாக வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுருது. அதாவது அதில் கொடுத்துருக்காங்க, அரசாங்கத்தின் தூண்டுதல் இல்லாமலேயே மக்கள் புலம்பெயர்ந்து செல்லும் நிலையை உருவாக்கியது. ஒப்பந்த கூலி தொழிலாளர் முறையின் கீழ் இலங்கையின் எங்கே அனுப்புகிறாங்கன்னா இலங்கையோட காஃபி தேயிலை தோட்டங்களில் வந்து இந்தியர்கள் வந்து கூலியை வந்து போகிறாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1843 நம்மளுக்கு தெரியும் அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. இந்த முறை ஒழிக்கப்பட்டதுனாலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவில் வந்து வேறு நாடுகளுக்கு போக வந்து ஆரம்பித்தாங்க. 1837 வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு போனவங்க, காஃபி தோட்டத்துக்கு போனவங்களோட எண்ணிக்கை வந்து 10,000 பேர் போயிருக்காங்க. எப்போ 1837. இதே 1846 பார்த்தோம் அப்படின்னா வந்து 80,000 பேர் வந்து போயிருப்பாங்க தமிழ் தொழிலாளர்களோட எண்ணிக்கை. அதே மாதிரி 1855 பார்த்தோன்னா 1,28,000 பேர். 1877 3 லட்சம் 3,80,000 தமிழ் கூலி தொழிலாளர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து 10,000 இருந்தது வந்து எண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் 3,80,000 பேராக வந்து மாறியிருப்பாங்க. அந்த இயரும் ஞாபகம் வச்சுக்கணும். 1837 10,000 பேர், 1846 வந்து 80,000 பேர், 1855 வந்து 1,28,000, 1877 வந்து 3,80,000 பேர் வந்து கூலி தொழிலாளர்களாக பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை போன்ற ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். ஸோ உழைப்புடன் கூடிய கடுங்காவல் தண்டனை வந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து எத்தனை வருஷத்துக்குனா வந்து 5 வருஷத்துக்கு வந்து இருக்கும். அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி கூலியாச்சும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்கன்னா கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுப்பாங்க. வறுமையில் உழன்று பல விவசாயிகளும் நெசவாளர்களும் ஓரளவு பணம் சம்பாதிக்கும் நம்பிக்கையுடன் சென்றனர். ஸோ ரொம்ப வறுமையில் இருக்க விவசாயிகளும் நெசவாளர்களும் அதேமாதிரி கைவினைஞர்கள் அவங்களும் வந்து அங்கே வந்து போவாங்க. வறுமையில் வாடிய ஏழை தொழிலாளர்களை சூழ்ச்சியின் மூலமோ அல்லது கடத்தியே கொண்டு வர அரசு தனது முகவர்களை கங்காணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து அனுமதித்தது. அதாவது வறுமையில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் பிடிச்சி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒன்று சூழ்ச்சியா இல்லைனா கடத்தியாச்சும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் நம்ம காலனி ஆதிக்கத்தில் தேவைப்படுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அனுப்பி விட்ருங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நீண்ட கடல் பயணத்தை தொழிலாளர்கள் பெருந்துயருக்குள்ளாயினர். அதாவது அவங்க வந்து ரொம்ப இங்கேருந்து கடல் வழியாக தானே போகும்போது அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா 1856 1857 இந்த டைமில் வந்து கல்கத்தாவில் இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பலில் வந்து பயணம் செஞ்ச ஒப்பந்த கூலி தொழிலாளர்களில் வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அதோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஆண்களில் வந்து 12.3 பேரும், பெண்களில் 18.5 பேரும்,
சிறுவர்களில் 28, சிறுமிகளில் 36, குழந்தைகளில் வந்து 55 பேர், அந்த 55% குழந்தைகள் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ இது கூட கேட்கலாம். 1856 to 1857 அப்போ தான் வந்து கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற கப்பலில் வந்து பயணம் செஞ்சுருப்பாங்க. அந்த ஒப்பந்த கூலி தொழிலாளர்கள் ஆண்களில் 12.3%, பெண்கள் வந்து 18.5%, குழந்தைகள் 55, சிறுமிகள் 36, சிறுவர்கள் வந்து 28 பேர் வந்து இறந்துருப்பாங்க. அடுத்து என்ன, இலங்கைக்கு மட்டும் அனுப்புகிறாங்க. இது வந்து இலங்கைக்கு மட்டும் தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அப்போ இலங்கைக்கு மட்டும் தான் அனுப்புனாங்கன்னா கிடையாது. மொரிஷியஸ், நீரிணை குடியேற்றங்கள்னா ஸ்ட்ரைட் செட்டில்மெண்ட்ஸ், அப்புறம் கரிபியன் தீவுகள், ட்ரினிடாட், அப்புறம் ஃபிஜி, தென் ஆஃப்ரிக்கா, இந்த மாதிரி இடங்களுக்கும் வந்து இந்தியர்கள் வந்து போயிருக்காங்க ஒப்பந்த கூலிகளாக. 1843 வந்து மொரிஷியஸில் 30,218 ஆண்களும் 4,307 பெண்களும் வந்து குடியேறியதாக வந்து அரசே அறிவிச்சிருக்கு. எங்கே? மொரிஷியஸ்க்கு. எப்போனா 1843 வந்து மொரிஷியஸில் வந்து இந்தியாவிலேருந்து வந்து 30,218 ஆண்களும் 4,000க்கும் மேற்பட்ட பெண்களும் வந்து குடியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசே வந்து அறிவிச்சிருக்கு. அந்த நூற்றாண்டோட இறுதியில், அதாவது 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து இந்தியாவிலேருந்து மொரிஷியஸ்க்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம வந்து மேற்கத்திய கல்வியும் அதன் தாக்கமும் அதை பற்றி வந்து பார்ப்போம்.